Hi students, very good morning. Today we are going to see communication. அதாவது தகவல் தொடர்பு பத்தி பார்க்க போறோம். ஸோ கம்யூனிகேஷன் சொன்னோடனே உங்களுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபோன் தான் ஞாபகம் வரும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனில் எனி தாட்ஸு ஏதோ ஒன்று உங்களுக்கு மற்றவங்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு கம்யூனிகேஷன்ட்டு சொல்லுவாங்க. உங்களோட ஐடியாலஜி இல்லை இன்ஃபர்மேஷனை ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட அந்த தகவலை பரிமாற்றம் செய்கிறது தான் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் தொடர்பு துறையில் தொழில்நுட்பம் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய நீங்கள் ஃபோன் வைஸ் வச்ச ஃபோன் பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அண்ட் லேப்டாப்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. ஃபோன், டேப் இல்லை லேப்டாப் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபோன் மொபைல்லையும் லேப்டாப் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டான லெவலில் நிறைய வந்துட்டுருக்கு. வியக்கத்தக்க வகையில் தொழில்நுட்பம்ன்றது டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப் ஆகிருக்குன்றது தான் சொல்லலாம். ஸோ தகவல் தொடர்பு இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுது. ஸோ த கம்யூனிகேஷன் இஸ் கேட்டகரைஸ்டு இன்டு two types. First one, personal communication, and second one, mass communication. First one என்னன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், அதாவது தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் மாஸ் கம்யூனிகேஷன், பொது தகவல் தொடர்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கணுன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்றது எதோ சொல்லுவாங்கன்னா ஒரு தனி நபர்களுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம். ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா போஸ்ட், டெலகிராஃப் சர்வீஸ், டெலஃபோன், மொபைல் ஃபோன், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், ஃபேக்ஸ் அண்ட் இன்டர்நெட், இமெயில், இது எல்லாமே என்னென்னா பர்சனல் கம்யூனிகேஷனில் அடங்கும். பர்சனல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா தனி மனித தகவல் தொடர்பு அமைப்பு யார் யூஸ் பண்ணுறாங்களோ, அதாவது எந்த பயனாளிகளோட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துறது தான் பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்து உலக அளவில் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டமாக இருக்கிறது. கம்யூனிகேஷனில் பர்சனல் கம்யூனிகேஷனில் உலக அளவில் மிகப்பெரிய நெட்வொர்க்கிங் அப்படின்னு சிஸ்டம்னா எதை சொல்லுவாங்கன்னா இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் தான் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் இஸ் தி லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் வித் 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ உலக அளவில் 1,55,000 அஞ்சல் நிலையங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் அமைப்பு எதுன்னா இந்திய அஞ்சல் துறை தான் சொல்லுவாங்க. இதில் 1,39,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் வந்து எங்கே இருக்குன்னா கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்குது. இந்த அஞ்சல் சேவைன்றது எங்கே ஃபர்ஸ்ட் என்னன்னா பொதுமக்களோட பயன்பாட்டிற்காக ஃபர்ஸ்ட் 1857 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பொதுமக்கள் ஒரு காமன் மேன் ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற டைமில் யூஸ் பண்ணது தான் 1857 ஸ்டார்ட் பண்ணது. இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஸ்டாம்ப். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்ன்றது இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் இஷ்யூட் இன் 1852 இன் கராச்சி. ஸோ முதல் அஞ்சல் வில்லை இல்லை முதல் அஞ்சல் தலை அப்படின்றது 1852ஆம் ஆண்டு கராச்சியில் ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்டது. இந்த அஞ்சல் தலைகளை இப்போ சேகரிக்கிறது, அதாவது இப்போ கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றது சில பேரோட ஒரு முக்கியமான ஹாபியாக இருக்குது. அண்ட் இந்த துறை வந்து என்னன்னா இப்போ ஸ்பீட் போஸ்ட்ன்ற சேவையும் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது 1975 தான் ஸ்பீட் போஸ்ட்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது நாடு முழுவதும் இந்த சேவை இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது. எதுனா ஸ்பீட் போஸ்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்பீட் போஸ்ட், குயிக் மெயில், இது எல்லாமே என்னன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது. அட் ப்ரெசென்ட் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கு. 1972 அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண், அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், பின் நம்பர் போடுவோம். போஸ்டல் பின் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஊருக்கும் ஏரியாவுக்கும் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்ததுனாலே போஸ்ட் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை பார்த்து தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ இது இந்த ஏரியாவோட நம்பர், இந்த ஏரியாவுக்கு போக வேண்டிய லெட்டர் அப்படின்ட்டு நம்பரை வச்சு தான் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு அது போகும். ஸோ அந்த மாதிரி
பின் நம்பர்ன்றது 1972 தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து எதுன்னா விரைவு தபால் சேவையை அடிப்படையாக கொண்டு தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது குறிப்பாக எதுக்காகனா முன்னாடி மணி ஆர்டர்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மணி ஆர்டர் சென்ட் பண்ணுறதுக்காகவும் மின்னணு பண அஞ்சல், அதாவது மணி ஆர்டர், இ மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பார்சல் போஸ்ட், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட், ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸ், இது எல்லாத்தையுமே என்னென்னா அனுப்புறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பின் நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் முதல் வகுப்பு அஞ்சல் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இன் ஏஷியா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தொடர்பு தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பு இருக்கிறது எதுனா நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த அர்பன் ஏரியாஸ், மோர் தென் 2/3 of the villagers in India have been covered with subscriber trunk dialing telephone facility. அதாவது நகர்ப்புற பகுதிகளில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள்லையும் எஸ்டிடி, முன்னாடி எஸ்டிடி பூத்தில் தான் போய் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா யாராவது ஒரு கிராமத்துலேயும் சரி சிட்டிஸ்லையும் சரி எல்லா இடத்துலையும் வந்து டெலிஃபோன் பூத்தோ இல்லை டெலிஃபோனோ இருக்காது. போஸ்ட் ஆஃபீஸில் மேக்ஸிமம் இருக்கும், இல்லைன்னா காமன் டெலிஃபோன் பூத்துன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் தான் போவாங்க. அந்த டைமில் தான் போய் ஃபோன் பேசிட்டு அதுக்கான பில் பே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு எஸ்டிடி கோட் நம்பர்ன்றது போடுவாங்க. ஸோ அது நகர்ப்புற பகுதியில் மட்டும் இல்லாமல் கிராம பகுதிகளிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டது. அண்ட் இதுவே ஃபாரினர்ஸாக இருந்தாங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களோட கால் பண்ணணும்னா என்னென்னா ஐஎஸ்டி, இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைபிங் டயலிங் அப்படின்றத போடுவாங்க. இது உள்நாட்டு சந்தாதார மட்டும் இல்லாமல் நாடு முழுசும் ஒரே மாதிரியான கட்டண முறையில் நடைபெறது எதுனா இந்த தொலைபேசி எண் தான். அதாவது தகவல் தொடர்பில் பர்சனல் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது இந்த எஸ்டிடி ஐஎஸ்டி ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் வணிக வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதாவது ஸ்டார்டிங் பீரியடில் பர்சனல் கம்யூனிகேஷனில் போஸ்டல் சர்வீஸ், அதுக்கப்புறம் டெலிஃபோனிக் சர்வீஸ் வந்தது. அதுக்கப்புறம் உடனடி தகவல் தொடர்பு வழங்காததுனால மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் துறையாக அதிக அளவு பேசப்பட்டது எதுனா இந்த துறைகள் தான், பர்சனல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது, மொபைல் ஃபோன், ஃபேக்ஸு, இன்டர்நெட்டு, இதெல்லாம் பர்சனல் கம்யூனிகேஷனில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு என்னென்னா போஸ்டல் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஸ்பீட் போஸ்ட்டு, குயிக் மெயிலு அண்ட் மணி ஆர்டர்ஸ், இமெயில், இதெல்லாம் வந்தது. ஸ்கூல் டைம்ஸ்லாம் என்னென்னா நிறைய பேருக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸை வந்து போஸ்டரில் சென்ட் பண்ணுவாங்க. தீபாவளி ஆச்சுன்னா ஹாப்பி தீபாவளின்ட்டு கார்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. பொங்கலுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கும். இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் என்னென்னா சில கவர்மெண்ட் ஆர்டர்ஸை நீங்கள் போஸ்டலில் தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இல்லை நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, போஸ்டலில் தான் அது வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது பொது தகவல் தொடர்பு அமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொது தகவல் தொடர்புன்றது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அவங்களோட யாராவது ஒருத்தவங்க போட்ட ஒரு விஷயத்த தகவலை பார்க்கறது தான் தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ வந்து கூகுள் யூஸ் பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தவங்க போஸ்ட் பண்ண ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் எல்லாமே என்னென்னா ஒருத்தவங்க போட்டதை வேர்ல்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த விஷயத்த பார்க்க முடியும், அதுக்கான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். ஸோ இது வந்து மாஸ் கம்யூனிகேஷனில் வரும். இது வந்து எதுக்காக முக்கியமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணது, எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் அண்ட் தென் என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காகவும் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது மாஸ் கம்யூனிகேஷன். பல்வேறு தேசிய கொள்கைகள் இல்லை திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்னன்றதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக தான் தகவல் தொடர்பு பயன்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு நிறைய பேர் அதை அப்யூஸ் பண்ணுறாங்க, தவறான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்றது கேளுங்க. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஸ்டடீஸை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா யூ ஆர் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ்.
அதாவது ஏதோ ஒரு விஷயத்த உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து நீங்கள் மறைக்கிறீங்களா, அது தப்புன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியே ஆகணும். நிறைய பேரண்ட்ஸ், நான் அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட் நடக்கிறப்ப சொல்லியிருந்தாங்க, நிறைய கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது பிடிக்கலன்றப்ப நீங்கள் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் படிச்சுட்டு அம்மா நான் படிச்சுட்டேன் அதனால நான் இப்போ விளையாடலாமான்ட்டு நீங்கள் கேட்டாங்க கூட ஒரு ஹாஃப் அன் ஹவராச்சும் விளையாட விடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் செய்கிறப்ப தான் உங்களுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயமும் பேரண்ட்ஸ் சொல்கிறத கொஞ்சம் கேட்கறது நல்லது. குறிப்பாக இந்த மாஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க, இப்போ இருக்கிற இந்த குரூப்பில் இருக்கவங்க மேக்ஸிமம் நான் நிறைய பேரை எல்லா இதுலேயும் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில் எல்லாரோட அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது தப்பா ரைட்டான்றது பேச வேண்டிய சுச்சுவேஷன் இது இல்லை. எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பே கிடையாது. வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் தப்பு. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக பொது தகவல் தொடர்புன்றது உருவாக்கப்பட்டது. இந்த பொது தகவல் தொடர்பு மாஸ் கம்யூனிகேஷன்ன்றது எதுக்குன்னா, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வரும், பிரிண்டிங் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா, இது ரெண்டுமே மக்களுக்கு சீக்கிரமாக, ப்ரெஸ் வந்து என்னென்னா பிரிண்டிங் மீடியான்றது என்னென்னா நியூஸ் பேப்பர், கண்டிப்பாக டெய்லி நியூஸஸை அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடியே எலக்ட்ரானிக் மீடியான்றது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வித்தின் செகண்ட்ஸ், என்ன 2 hours முன்னாடி என்ன நடந்ததுன்றது கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் மாஸ் கம்யூனிகேஷனில் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், மாஸ் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரானிக் மீடியா தான் பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் மீடியாவை பற்றி என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மின்னணு ஊடகங்கள். இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு செய்வதா ஃபஸ்ட்டு ஒரு மின்னணு ஊடகமாக எலக்ட்ரானிக் மீடியாவாக செயல்பட்டது. ஸோ அது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மும்பை வானொலி சங்கம் மூலமா 1923 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். மின்னணு ஊடகங்களில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது என்னன்னா ரேடியோ தான் சொல்லுவாங்க, ரேடியோ ப்ராட்காஸ்டிங். ஸோ அன்னையிலேருந்து மக்களுடைய சமூகத்தையும் கலாச்சார வாழ்க்கை முறையும் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு இன்றைய வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ரேடியோவை கேட்காம இன்றைக்கும் எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்காம நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. ஸோ அது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும், ஏன்னா அது பழகிடுச்சு. ஸோ சமூக கலாச்சார விஷயங்களையும் அண்ட் நிறைய மக்களிடையே வரவேற்கப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது ரேடியோ தான் சொல்லலாம். இப்போ கூட எஃப்எம்ல என்னன்னா பொதுவான ஒரு விஷயங்களை எடுத்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கேட்பாங்க. இல்லைன்னா சில வந்து நிறைய ஷோஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது ரேடியோஸில். அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இடத்துல இந்த டிராஃபிக் நடக்குது, இந்த சைடாக போகாதீங்க, அவசரமாக போகிறவங்க இந்த யூஸ் பண்ணாதீங்க இப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட பார்க்குறது இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணி கூகுள் டைரக்ஷனும் பார்ப்பாங்க. ஸோ அது சில சமயம் தப்பாகவே காமிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா மின்னணு ஊடகங்களில் வந்துட்டுருக்கு. அண்ட் 1936 தான் இந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கை அகில இந்திய வானொலி அப்படின்றத மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்னென்னா 1957 தான் அதோட பேரே மாற்றினாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஆல் இண்டியா ரேடியோ மாற்றினாங்க 1936. அதுக்கப்புறம் அதோட நேமே ரீநேம் பண்ணாங்க, என்னென்னா ஆகாஷவாணி அப்படின்றத மாற்றப்பட்டது. இது வந்து கல்வி, குறிப்பாக எதுக்குன்னா இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணது இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக குறிப்பாக இந்த மின்னணு ஊடகம், அதாவது ரேடியோ ப்ராட்காஸ்டிங் நடந்துட்டு இருந்தது. அண்ட் சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்றம் அண்ட் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை, சிறப்பு விழாக்கள் தொடர்பான நிகழ்வு இது எல்லாத்தையுமே என்னென்னா சிறப்பு செய்தியாக ஒளிபரப்பு செய்யறது ரேடியோ ப்ராட்காஸ்டிங் தான். இப்பயும் வந்து டிவியில் லைவ் போடுவாங்க, பார்லிமெண்ட்டில் என்ன பேசிட்டு இருக்காங்கன்றத லைவ் போயிட்டுருக்கும், டிடி லைவ்ல போயிட்டுருக்கும். அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன போகுதுன்றது, சட்டமன்ற கூட்டத்தொடர் என்று கூடுது அப்படின்ட்டு லைவ்ல காமிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த காலத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் என்னென்னா ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போதைக்கு எலக்ட்ரானிக் மீடியா வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.